கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு நாளை நமக்கு மேலும் கூட்டி கொடுத்து அதில் இன்றைய தினத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நிமிஷங்களில் அவர் பேசின வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலிருந்து அதிக கவனம் செலுத்தி இதை பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகள். சிலுவையில் பேசின வார்த்தைகள் என்ற உடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரும்? பெரிய வெள்ளிக்கிழமை இல்லையா? பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருஷந்தோறும் காலையில் கூடி அப்புறம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்து பேச சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த 7 வார்த்தைகள் பேசுவாங்க. அப்புறம் மோர் கொடுப்பாங்க. அப்புறம் அதை சாப்பிடுவோம். அப்புறம் சாயங்காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மரிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? இதுதான் வருஷந்தோறும் நடக்கக்கூடிய விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ரொம்ப நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நிமிஷங்களில் அவர் சில வசனங்கள் பேசியிருக்கிறாருங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவருடைய ஊழியத்திலிருந்து அவர் நிறைய வசனங்கள் பேசிட்டே வந்தார். அடையாள அற்புதங்கள் செய்யும் பொழுதும் சரி இல்லையா, ஊமைகள் எல்லாம் சொல்லும் பொழுதும் சரி, நிறைய வசனங்கள் பேசிட்டே வரார். ஆனால் அவர் கடைசியாக சிலுவையில் நின்றுட்டு பேசுகிறார் பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக எடுத்துக்கிறோமா, அல்லது உண்மையிலுமே அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்து அதன் நிமித்தம் ஒரு தெய்வ பக்திக்குரிய விஷயத்துக்குள்ளே வர்றோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கவனிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதியை லெந்து காலம்னு சொல்லுவாங்க. லெந்து காலங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னால் 40 நாள் உபவாசம் இருந்தார். அதனால் அதே மாதிரி 40 நாள் இப்போ நம்ம உபவாசம் லெந்து காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் அவர் உபவாசம் இருக்கவில்லை. அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக, புரிதுங்களா, ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக தான் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். உபவாசம்ங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கறி சாப்பிடாமல் இருக்கிறோம், அவ்வளோதான் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் சாப்பிடாமல் இருந்தார். அப்போது உண்மையாக நம்ம கவனிக்கணும். அப்போது இந்த போதகம் இது ஒரு தவறான போதகம். இதெல்லாம் போப்பு மார்க்கம் கொண்டு வந்தது. இன்னைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் இது விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்குறோம்? இதை அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சாம்பல் புதன்கிழமைங்கிறது இல்லையா? இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம் கொண்டு வந்த தவறான போதனை. சரியா? அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு 40 நாட்களுடைய காரியங்களை கவனிக்கும்போது அவர் வேத வசனங்களை 40 நாளும் அவர் உற்று கவனித்தவராக இருந்தார். அதனால தான் சாத்தான் சோதனை செய்யும்போது 3 சோதனையிலுமே வேத வசனங்களின் மூலம் அவனை ஜெயிக்கிறத நம்ம பார்க்கலாம். அது தனியாக இன்னொரு நாள் நம்ம சப்ஜெக்டாக பார்க்கலாம். சரியா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லெந்து நாள்ங்கிறாங்க இல்லையா? அந்த லெந்து நாள்ங்கிறதே அது பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த காலம்னு அர்த்தம். அந்த காலத்தில் துளிர்விடக்கூடிய ஒரு காலம், அதைத்தான் லெந்து காலம்னு சொல்லுவாங்க, லெந்து டேஸ்ன்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இது எப்படின்னு ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு காலம் மாதிரி சித்தரிக்கப்பட்டுருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதம் ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்தை போதிக்கும். அந்த நல்ல விஷயத்தை மறைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி பெயர் சபைகள் அவர்களுடைய போதகர்கள் மூலமாக நிறைய தவறான உபதேசத்தை கொண்டு வந்துட்டான். அதனால தான் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குதான்? கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்போ அவர் எப்படிப்பட்ட மரணத்தை அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குரூசிஃபிக்ஷன். கவனிக்கிறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நொறுக்கிறதான்.
நொறுக்கிட்டே இருக்கிறது. நம்ம சொல்கிறோம் அடிச்சு நொறுக்கிறது. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் தொடர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரங்களாக நொறுக்கப்பட்டார். நொறுக்குனாங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் அந்த ஒரு மகா பெரிய ஒரு உன்னதமான பலி அவர் செலுத்தினாருங்கிறத நம்ம இதுக்கு முன்னால் ஈடு பலி அப்படின்னு ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலியினுடைய மேன்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி அவர் சிலுவையில் நிற்கும் போது அவர் சில வார்த்தைகள் பேசுகிறார் இல்லையா? சிலுவையில் பேசின வார்த்தைகள் தான் இதனுடைய தலைப்பு. இப்போ நீங்கள் கூட யோசனை பண்ணலாம், 7 வார்த்தைகள்னு சொல்கிறது தானே கரெக்டு அப்படின்னு. அது ஏன் 7 வார்த்தைகள்னு சொல்லலைங்கிறதுக்கு இப்போ நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகள். இப்போ அவர் என்ன மைண்டில் வச்சுட்டு அந்த வார்த்தைகளை பேசினார் அப்படிங்கிறத தெரிந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய உள்ளான ஒரு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அர்த்தம் தெரியாமையே பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு சில வசனங்கள் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய மைண்டில் என்ன வச்சுருக்கார் அப்படிங்கிறது தெரியணும்னா அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனம் கொடுக்குறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்துடைய சிந்தைக்குள்ளே போனால் மட்டும்தான் அவர் என்ன வார்த்தை என்ன மைண்டில் வச்சுட்டு பேசினார், அதனுடைய பொருள் என்ன, அதன் நிமித்தம் நமக்கு என்ன ஒரு பக்தி விருத்தி என்பதை குறித்து நம்ம கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாக போகிறக்கு முன்னாலே தன்னுடைய பிதாவை நோக்கி சொல்கிறா பாருங்க, என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளையிலிருந்து ரட்சியம் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். தன்னுடைய பிதாவை நோக்கி மனப்பூர்வமாக அந்த பலியை செலுத்துறதுக்கு ஒரு அவமான சின்னம் நல்லா தெரியும். அந்த செலுத்துறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை செலுத்துறதுக்கு வரார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? அவருடைய பாடுகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கவனிக்கலாமா? கடைசியாக தன்னுடைய சீஷர்களோட ஒரு பந்தி அனுசரிக்கிறார். சரிங்களா? அப்படி அனுசரிக்கும் போது யார் பெரியவங்கிற பிரச்சனை அவங்களுக்குள்ள, சீஷர்களுக்குள்ளேயே. அப்போ ஆண்டவர் யார் பெரியவருங்கிறது எப்படி காமிச்சார்னா அந்த சீஷருடைய காலை கழுவி காமிக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவுடைய மைண்டு தாழ்மை, சீஷருடைய மைண்டு மேட்டிமை செட் ஆகவே இல்லை. கிறிஸ்துவுடைய மைண்டுக்கும் சீஷருடைய மைண்டுக்கும் அப்போவே அவர் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்க போகிறார். அப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். 1 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. இவங்க வெயிட் பண்ணவே இல்லை. அவருடைய மனசை புரிஞ்சுக்கல, தூங்கிட்டாங்க இல்லையா? அப்போ சொந்த சீஷர்களே அவருடைய மைண்டுக்கு அவங்க வரல பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு போராட்டம், யோசனை பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யூதாஸ் காரியோத் எப்படி காட்டி கொடுக்குறாருன்னு சொல்லி கவனிச்சின்னா, இவர் எனக்கு பிடிக்கலைங்க, இவர் இவருடைய நடவடிக்கையில் எனக்கு பிடிக்கலைங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, முத்தம் கொடுத்து அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணு முன்னாடி ஒரு சீசன் துரோகம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைதி போல சங்கிலியில் கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? அண்ணா காய்பானுடைய அரண்மனைகளுக்கு நைட்டு ஃபுல்லாக இழுத்து அடிக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக அலைய விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சுருக்கமாக ஏரோதனுடைய அரண்மனைக்கு போகும்போது அங்கே பேதுரு கூடவே இருந்த பேதுரு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்து அதாவது கண்டுபிடி திட்ட ஆரம்பிக்கிறார். அதை கவனிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், திங்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு 2 முறை, கடைசியாக பிலாத்தினுடைய அரண்மனையில் போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது வாரினால் அடிக்கப்படுறார். சாப்பாடு கேட்குறார், கசப்பான ஒரு உணவு கொடுக்குறாங்க. தண்ணி கேட்குறார், கசப்பில் கொடுக்குறாங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. கடைசியில் அந்த சிலுவையை தூக்கிட்டு அந்த கொல்கொதா மலையை நோக்கி அவ்வளோ ஜனங்கள் கேவலமாக பேச புடைசூழ ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார். கடைசியாக அவரை சிலுவையில் ஏற்றி அடித்தாங்க.
நிறைய பேர் வந்து இந்த சில படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல ஆணி அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆணி அடிக்கலைங்க, இந்த இடத்துல. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் மணிக்கட்டு, பிளட் பாயிண்ட். இதுதான், இங்கே தான் ஆணி அடித்தாங்க, காலையும் ஆணி அடித்தாங்க, மேலே அப்படி தூக்கி நிறுத்தினாங்க. 6 மணி நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். தெரியுங்களா? காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் அசையாமல் நம்மெல்லாம் இப்படி உட்காந்துருக்கோம். ஒரே நிலையில் எத்தனை நேரம் உட்காருவோம்? ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டோம், உடனே கால் மாற்றி போடுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் அப்படி தொங்கினார். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வாதை. அதுக்கப்புறம் இரும்பு பட்ட உடனே ஒரு டிட்டானஸ் ஃபீவர்னு ஒரு ஃபீவர் வருமா, பயங்கரமாக வலிக்கும், மயக்க வரும், ஆனால் மயக்க வராது. அந்த மாதிரி அத்தனை வலிகளையும் தாங்கிட்டு அந்த சிலுவையில் நிற்கிறார். ஏதாவது பேச முடியுமா நம்மளால? நம்மெல்லாம் வந்து நம்மளை அடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சால் அப்போவே பாதி செத்துருவோம். யாராவது 10 பேர் அடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, பாதி செத்துருவோம், செத்த மாதிரியாவது படுத்துக்குவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளை அனுபவிச்சது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இத்தனை அடி வாங்கி ஏன் சாகலை? சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கியிருக்காருங்க. ஒரே ஒரு காரணம், நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாக முடியாதுங்க. ஏன்னா அவர் பாவமே செய்யலை. பாவத்தின் சம்பளம் மரணம் படிக்கிறோம் இல்லையா? பாவமே செய்யலை, அவர் சாக முடியாது. இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சதுனால தான் உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா? பல்வேறு வகையில் நமக்கு மரணம் வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணமே வராதுங்க. அவர் சாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன தெரியுங்களா? மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு படித்தோம் இல்லையா? அவருடைய பாடியிலிருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வெளியே போகணும். தலையில் வெளியே போகிறக்காகத்தான் தலையில் முள்முடி வச்சு அடித்தாங்க. இது வந்து பிளட் பாயிண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? மணிக்கட்டு. இங்கே அறுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிளட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி காலில் இருக்கிற பிளட்டு வெளியே போச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் அது பரிசுத்தமான ரத்தம்ங்கிறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல மணி நேரம் உயிரோடு இருப்பாருங்க. சரியா? அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய அவருடைய உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தமும் அடித்து வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் நொறுக்கப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. நொறுக்கணும், பாடி வச்சு நொறுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு செல்லுக்குள் இருக்கிற ரத்தமெல்லாம் அப்படியே வெளியே வரும். அப்படி வெளியே வந்த போது தான் அப்போ கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். ஆனால் திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் போட்டுட்டு அவர் மரித்து போன ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன நடந்தது பார்க்கலாம். திடீர்னு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கலாம். பட் அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் பாடுபடும் போதும், அந்த ஜனங்களெல்லாம் அவமானப்படுத்தப்படும் போதும், துப்பும் போதும், கொட்டும் போதும் மிக நிதானம் உள்ளவராக தன்னுடைய அந்த பாடுகளை அவர் அனுபவிச்சத வசனங்களின் மூலம் நம்ம படிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சிலுவையில் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நல்லா கவனிக்கலாம். அவர் நிதானமாக தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே பிரயோகிக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கும்போது முதல் வார்த்தை கவனிக்கலாம். மிக சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, அப்பொழுது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது வந்து உலகளாவிய ஃபேமஸான ஒரு வசனம். தான் சாகும்போது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவங்களுக்காக பிதாவின் இடத்துல மன்னிப்பு கேட்குறார். இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? இது உலகளாவிய ஒரு வசனம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நல்ல கவனிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள், விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை போன்றது. அவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தை பேசிட்டு இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தை மாற்றி பேச மாட்டார். அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. இது ஏன் சொல்கிறேன்னா, சிலுவையில் நின்றுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு பேசினவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே, தான் சாவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இதே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? நமக்கு நல்லா தெரியும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம்.
எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள. எருசலேமே எருசலேமே சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. எத்தனை தரமோ கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமா நான் அவனை கூட்டி சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனசு இல்லாமல் போச்சு. அப்படின்னா தெரியுங்களா, கோழி ஒரு ஆபத்து வரும்போது தன்னுடைய குஞ்சுகளை அப்படி கூட்டி சேர்த்து சாயங்கால நேரத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆபத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகுது என்று அர்த்தம். சரியா? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதை சொன்னார், தண்டனை வரப்போகுதுன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு சொல்லும் அளவும் இது முதல் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்றார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய திட்டம் தீர்க்க தரிசனத்தின்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் தண்டனை வரப்போகுது. அது நமக்கு ஏற்கனவே சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 70வது வருஷம் தீத்துராயன் ஒரு பெரும் படையுடன் எருசலேம் மேலே படையெடுத்து டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்களை அடித்து நொறுக்கி உலகமெங்கும் சிதறடிக்க வச்சுட்டான். இது ஏற்கனவே நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்த்துருக்கோம். அப்போது ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு ஒரு தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் சிலுவையில் நின்றுட்டு இவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போது அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை மாற்றி ஆண்டவர் சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டார். தீர்க்க தரிசனம் தான். அவங்களுக்கு தண்டனை வரப்போகுதுன்னா தண்டனை தான். அவங்க கூட சொன்னாங்க, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இது வரட்டும்னா. அதுதான் வந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கிற போது சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்று சொல்லி சிந்திக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இதை புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை ஒன்று சொல்கிறார். அது கொஞ்சம் டீப்பான ஒரு உவமை. ஆனால் ஒரு மேலோட்டமாக நம்ம கொஞ்சம் அதனுடைய பொருள் மட்டும் கவனிக்கலாம். அப்போ பாரு, ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா குத்தகைக்காரருக்கு விட்டுட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போகிறார். லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. போயிட்டு பாருங்க, அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர் நிறைய தன்னுடைய வேலைக்காரர்லாம் அனுப்புகிறாரு. வேலைக்காரர் எல்லாம் கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுலேயே லூக்கா 20:13 வாசிக்கலாம். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று என் குமாரனையாவது அனுப்பினால் அவனை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த மகனை அனுப்புகிறாராம். அப்படி அனுப்பும்போது பாருங்க, தோட்டக்காரர் அவனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி என்று சொல்லி இவனை கொல்லுவோம் என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொண்டு அந்த மகனையும் கொன்னுட்டாங்களாம். பாருங்க, அவனை அந்த திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொண்டு ஓட்டார்கள். இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இல்லையா? இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமானவர்களை என்ன செய்வான்? ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, அவன் அந்த தோட்டக்காரரை சங்கரித்து, புரியுதா? அப்படின்னா ஒரு தண்டனை. அப்போ இது இந்த திராட்சை தோட்டம் உவமை கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லலாம். உலக ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லலைன்னா கனி கொடுக்குற வேலை. ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, அந்த குத்தகைக்கு விட்டுட்டு போன நிலைமையில் தன்னுடைய வேலைக்காரர்லாம் அனுப்புகிறார். வேலைக்காரர்லேருந்து அந்த குத்தகைக்காரர் கொண்டு போடுறாங்க. கடைசியில் சொந்த மகன் அனுப்புகிறார். சொந்த மகன் அனுப்பும்போது அவரையும் கொண்டுறாங்க. இப்போ நம்ம சொந்த மகன் தெரியும் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே அனுப்பும்போது அந்த குத்தகைக்காரர் என்ன செய்கிறாங்கன்னா அவரையும் கொண்டு போடுறாங்க. ஸோ இது யார் அப்படிங்கிறத குறித்து அன்றைக்கே ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு இருந்த இவங்களை வழிநடத்தின பரிசேயர் சதிசேயர்னு. ஆனால் இவர்களை வழிநடத்தின ஒரு குரூப் இருக்கிறாங்களா மேலிருந்து, அவங்கள குறித்து நம்ம வேற ஒரு உவமையில், இதே உவமையில் கொஞ்சம் டீப்பாக போன போது நம்ம பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த அவர்களுக்கு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் இவங்களுக்கு தண்டனை வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த தண்டனை வந்துருச்சு. அப்படின்னா அதுக்கு சிலுவையில் நின்று இவர்களுக்கு மன்னிப்புன்னு சொல்கிறது எப்படி? அது சரியாக வருமா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளிட்டாரா? அப்படியும் இல்லை. நம்ம வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளல,
பட் அதே சமயத்தில் 2000 வருஷம் புறஜாதிகளுக்குள்ள அவங்க சிதறண்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கடினமாக தான் இருக்காங்க. இதை குறித்து பவுல் எழுதும்போது, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்னு நினச்சிக்காதீங்க, ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறார். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும். ரொம்ப டீப்பான ஒரு வசனம். அதாவது புறஜாதியார்னா நம்ம புறஜாதியாருடைய நிறைவுங்கிறது 1,44,000 நிறைவு சொல்கிறார். 1,44,000 பேருடைய நிறைவு வர்ற வரைக்கும் இஸ்ரேலில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க மாட்டாங்க. கடின மனசாத்தான் இருப்பாங்களாம். அப்புறம் எப்போ அது நடக்கும்? ஏற்றுக்குவாங்க. 2ஆம் வருகையில் கிறிஸ்து வர்றார். வந்து என்ன செய்வாரா பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபிலிருந்து என்ன செய்வார்? அவர் விலக்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் மத்தியில் இருக்கிற அவபக்தியை விலக்கிற வரைக்கும் இந்த 2000 வருஷ காலம் அவர்கள் ஒரு தண்டனைக்கால் தான் இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன தண்டனை அங்கே நிறைவேறிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தண்டனை நிறைவேறும் ஆண்டவரே தன்னுடைய திருவாயில் சொல்லிட்டு அவர் சிலுவையில் நின்று இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டார்னா தேவன் கட்டாயமாக மன்னிப்பார், அதில் மாற்றமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா தேவன் கட்டாயமாக மன்னிப்பார். ஆனால் அங்கே தேவன் மன்னிக்கலை, அவங்களுக்கு தண்டனை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபம் தப்பா? அல்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன நடந்தது? ஆனால் வசனம் இருக்கே, இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற வசனம் இருக்கே. ஸோ இதை குறித்து கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், இப்போ நான் காட்டுறது கிரீக் பைபிள். இந்த கிரீக் பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினதை ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒமிக்ட்னு இருக்கும். கவுன்ஸ் பாருங்கள், கிரீக் பைபிளில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒமிக்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மூலப்பிரதியில் இல்லைன்னு அர்த்தம். சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கு ஆர்சியும் ப்ராட்டஸ்டண்ட்டும் அவங்க சேர்ந்து மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, அமால்கமேட்டட் பைபிள், திருவிவிலியம். அந்த திருவிவிலியம் பைபிளில் ரொம்ப கிளியராக அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மஞ்சக்கடலில் கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பிதாவை இவளுக்கு மன்னியும் அந்த வசனம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாருக்கு கீழே பாருங்கள், அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய இந்த வசனம் முக்கியமான கையெழுத்துப்படிகளில் காணப்படவில்லைன்னு இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் மேனுஸ்கிரிப்டில் இல்லை, அதாவது ஒரிஜினலில் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வசனமே பேசலை. ஆனால் இன்றைக்கி அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், அப்படின்னா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் இல்லையா? அல்ல, அவர் எப்பொழுதுமே மன்னிக்கிற மனநிலை தான் இருக்கிறார். ஒரு கன்னத்தை காட்டினா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு தானே சொல்லியிருக்காரு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவர் மனநிலையே எப்பொழுதுமே தன்னை அடித்தவர்களுக்கே அவர் மன்னிக்கிறதுக்கு தான். அது அங்கே வார்த்தையில் அவர் சொல்லவே இல்லை. அதுதான் அவருடைய அர்த்தம். அது பைபிள்லேயே நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினலில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரிஜினலில் இல்லாத வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, இதை சேர்த்திட்டாங்க. இதை வச்சு இயேசு கிறிஸ்து ரொம்ப இரக்கம் உள்ளவர்னு காட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவர் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்து மேலேயும் இரக்கமுள்ள நிலைமையில் தான் இருக்கார். ஏன்? அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான மகன். பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ள தகப்பன், அவருடைய குமாரன் கூட இரக்கமுள்ள மகன். அதனால தான் இந்த பூமியில் இறங்கி வந்தார். இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு இறங்கி பாருங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தியிருக்கிறார்கள் போது எந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய தாழ்மையை காமிச்சிருப்பார். இந்த வசனத்தை வச்சு தான் அவர் தாழ்மையை காமிச்சிருப்பார். ஒரு மன்னிப்பினுடைய குணம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஏன் இதை சொல்கிறேன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஆராய்ச்சி. இப்போ அவர் முந்தின நாள் முந்தின நாட்களில் இவங்களுக்கெல்லாம் தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சிலுவையில் நின்று இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுல அது முன்னுக்கு பின் முரணான சில விஷயமா இருக்குது. அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த முதல் வார்த்தைன்னு சொல்கிறாங்களே, அந்த வார்த்தையை அவர் பேசவே இல்லை. அதனால தான் சிலுவையில் பேசின வார்த்தைகள்னு தான் இதுக்கு நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா? 7 வார்த்தைகள் அல்ல, 7ங்கிறது ஒரு பரிபூர்ணம்ங்கிறதுனால 7 வார்த்தைன்னு சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. 7 வார்த்தை பேசுகிறாங்க, 7 வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 வார்த்தையெல்லாம் பேசலை. சரி, இப்போ அடுத்த வார்த்தை, 2ஆம் வார்த்தை நம்ம கவனிக்கலாம். 2ஆம் வார்த்தை என்ன பாருங்கள்.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, 2 கள்ளர்கள் நிற்கிறாங்க. இது கூட தனியாக நம்ம சப்ஜெக்டாக கூட பார்க்கலாம். இந்த 2 கள்ளர்களுமே முதல் நிந்திக்கிறாங்க. அதில் ஒரு கள்ளனுக்கு திடீர்னு ஒரு மனசு மாறுது. மனசு மாறி கன்ஃபஸ் பண்ணுறான் இன்னொரு கள்ளன்கிட்ட, நாமெல்லாம் தப்பு செஞ்சு தண்டனை வாங்கியிருக்கோம், ஆனால் இவர் ஒரு தவறும் செய்யலை என்கிற மாதிரி என்ன பண்ணுறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற பார்வையை அவன் மாற்றுறான். மாற்றிட்டு திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, தான் சாகருக்கு முன்னாடி ஒரு அஷூரன்ஸ் வாங்கிட்டான் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இப்போ பாருங்கள், லூக்கா 23:42 வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கவனிங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். இவன் என்ன கேட்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? முதல்ல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போவே என்னை பரலோகம் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கல, இல்லை என்னை சிலுவையிலிருந்து இறக்கி விடுங்கன்னு கேட்கல. ஆனால் அவன் கேட்டது பார்த்தீங்கன்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்படின்னா தெளிவாக கள்ளனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இங்கே வரப்போகிறது, நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறான். எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை யார் மூலமாக கேட்டிருப்பானோ தெரியல. அதை சிலுவையிலேயே நிற்கும்போது இப்போ நமக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள், அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு வகையில் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வருதுங்கிறது அவனுக்கு தெரியுது பாருங்க. இப்போது அவன் என்ன கேட்குறான், இப்போவே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கல, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு அந்த மாதிரி பதிலும் சொல்லலை. இப்போவே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கல, என்னை மன்னிச்சிருங்கன்னு கூட கேட்கல. ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை கொஞ்சம் நினச்சிங்க. அது எப்படி தெரியுங்களா இருக்கு, உங்களுடைய ராஜ்யத்தில் வர்றக்கூட எனக்கு தகுதி இல்லை, என்னை கொஞ்சம் நினச்சிங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். புரியுதுங்களா? இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ இதில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இப்போ அவன் என்ன கேட்டான், அவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிங்கன்னு தான் சொன்னான், இன்னைக்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் அதுக்கு சொன்ன பதில் என்ன, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னா, அப்போ அன்னைக்கு அவர் பரதீசுக்கு போனாரா? அதான் கேள்வி. அன்னைக்கு நைட் அவர் பரதீசுக்கு போனாரா? அது ஒரு கேள்வி. சரி, பரலோகத்துக்கு தான் போனாரா? பரலோகத்துக்கு எப்போ போகிறார்? 40 நாள் கழிச்சு தான் போகிறார் இல்லையா? அப்படின்னா அன்னைக்கு அவர் பரதீசுக்கு போனாரான்னா, முதல்ல கேள்வி, முதல் பரதீசு என்னன்னு தெரியணும். நிறைய பேருக்கு இந்த பரதீசுங்கிறது பெரிய கன்ஃபியூஸ். எங்கேயோ ஒரு தனியாக ஒரு இடத்துல தேவன் வச்சுருக்கார் பரதீசுன்னு ஒரு இடம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பரதீசுங்கிறது எங்கன்னு இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் அன்றைக்கு அவர் பரதீசுக்கு போனாரா இல்லையான்னு கேட்கும்போது, மத்தேயு 12:40 வாசிக்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்போ இந்த வசனம் பாருங்க, யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில். இது கூட ஒரு தனி ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். இது எது எப்படி இருந்தாலும் அவர் 3 நாள் இங்கே தான் இருந்திருக்கார், 2 நாள் இங்கே தான் இருந்திருக்கார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருனால படிக்கிறோம் இல்லையா? அப்படி இங்கே இருக்கும் பட்சத்தில் அவர் பரதீசுக்கு எங்கே போனார் அப்படின்னா, பரதீசுனா என்னன்னு தெரியணும். சொல்லுங்க பார்க்கலாம், பரதீசுனா என்ன? எங்காவது பார்த்துருக்கீங்களா பரதீசு இல்லையா? இதை குறித்த ரெஃபரன்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற. பார்த்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அப்போ பரதீசுனா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். பரதீசுக்கு மத்தியில் என்ன இருக்கா? ஜீவ விருட்சத்தின் கனி. ஞாபகம் வருதா? இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் நடுவில் 2 மரம் இருந்துதான். நிறைய மரம் இருந்தது. அதில் ஒன்று நன்மை தீமை எறியத்தக்க கனி உள்ள மரம், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி உள்ள ஒரு மரம். ஜீவ விருட்சம்னாலே மரம், சரியா? ஏதேன் தோட்டத்தை பற்றி பேசுகிறார். அப்படின்னா அந்த கள்ளன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில், அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த ராஜ்யத்திற்கு பதிலாக தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடனே பரதீசில் இருப்பாய். அந்த பரதீசுங்கிறது அவருடைய ராஜ்யம். ஏதேன் தோட்டம் இருக்கு பாருங்க, முதல் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து வச்சு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து வச்சார். அவங்க கீழ்ப்படிச்சிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. கீழ்ப்படியாமல் போனோன்னு ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே தள்ளிட்டார். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு சுடரொளி பட்டையை வச்சிட்டார் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதரர், அப்போ முதலாம் உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஆசீர்வாதங்களை மூன்றாம் உலகத்தில் அவருடைய சந்ததிக்கே தேவன் திரும்ப கொடுக்க போறார். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ மூன்றாம் உலகம் வரும்பொழுது இந்த உலகமே ஒரு பரதீஸ் ஆயிடும். பாரடைஸ் என்ன தெரியுங்களா? சிங்கார தோட்டம்னு அர்த்தம். பாரடைஸ்னாலே சிங்கார ஒரு தோட்டம்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய தோட்டங்கள், பெரிய பெரிய மாடியில் எல்லாம், ஹோட்டல்ஸ்ல எல்லாம் மாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடிகள் எல்லாம் வச்சு ஒரு ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வைக்கிறாங்களே, அதுக்கு பேர் பாரடைஸ்ன்னு தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் பாரடைஸ்ன்னு தான் பேர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வைத்துக்க வேண்டியது நல்லது. பரதீஸ்னா ஏதோ தனியாக ஒரு இடமெல்லாம் கிடையாது. அவருடைய ராஜ்யம் தான் அந்த பரதீஸ். ஏதேன் தோட்டத்தை திரும்ப அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த உலகத்தையே ஏதேன் தோட்டமாக மாற்ற போகிறார். இது கள்ளனுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு இன்னும் புரியல. அவன் தெளிவாக கேட்குறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியான்னு நினச்சிங்க. அப்போ அவன் ராஜ்யத்தை குறித்து தான் பேசினா, ஆண்டவரும் அதை குறித்து தானே பேசியிருக்கணும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயின்னு சொன்னார்னா, அப்போ அன்னைக்கு அவர் பரதீசுக்கு போனார்னா அவருடைய ராஜ்யமே மூன்றாம் உலகத்தில் தான் வரப்போ, பரலோகத்துக்கு போல. ஆனால் இதைய வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க, எல்லாம் உங்களுடைய சபையில் போய் கவனிச்சு பாருங்க, இதை குறித்து என்னன்னு பாருங்க. சரியா அன்புக்குரிய சகோதரர்களே? ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னவருடைய அர்த்தமே இப்போ நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னு என்ன சொன்னார்? நீங்கள் என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. நம்முடைய பைபிள் இருக்கு பாருங்க. இந்த பைபிள் வந்து எபிரேய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கவனிங்க, இது வந்து அந்த கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இடது பக்கம் இருந்து நம்ம எழுதுகிற மாதிரி அதுக்கு இவங்களுடைய வந்து எழுத்துக்கள் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு பாட்டு மாதிரி தான். அப்போது அதை வந்து கரெக்டாக அதை எழுதி படிக்கிறதுக்குரிய சூழ்நிலை எப்போ தெரியுங்களா வந்தது? முதல்ல கவனிங்க, 1236 வருஷத்தில் கார்டினல் கேரோ அப்படிங்கிறவர் தான் பைபிளை முதல் அதிகாரங்களாக பிரித்தார். அதுக்கப்புறம் தான் அதிகாரமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டு 1551ஆம் வருஷம் ராபர்ட் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு சொல்கிறவர் தான் வசனங்களாக பிரித்தார். அதுக்கப்புறம் தான் பாருங்கள், திடீர்னு ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் டக்குன்னு எடுத்து படிக்கிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி அப்படி எடுக்க முடியாது. எதை எடுக்கிறத படிக்கலாம், அவ்வளோதான். இந்த பர்டிகுலராக இந்த இடம்னு சொல்லி எடுக்க முடியாது. அப்போது இவைகளெல்லாம் ஒரு பாட்டு மாதிரி எழுதப்பட்ட புஸ்தகங்கள் நம்முடைய புஸ்தக சூழலில் இருந்தது இல்லையா? இவைகளை முறைப்படுத்தினாங்க. நம்ம படிக்கிறதுக்கும் சரியாக ஒரு பர்டிகுலராக ஒரு பேசேஜ் எடுக்கிறதுக்கு முறைப்படுத்தின ஒரு காலப்பகுதி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அதிகாரங்கள் வந்து வசனங்கள் எல்லாமே முறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தாங்க நம்முடைய பாருங்க, கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஃபுல் ஸ்டாப், அப்பாஸ்ட்ரபி, செமிகோலன் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா? இந்த புள்ளிகள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எதுக்கு இந்த புள்ளிகள் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்றது. கமா போடுறோம் இல்லையா? அப்போது 10 பேர் ஒன்று ஒவ்வொன்றுக்கும் கமா போட்டோம்னா அது ஒன்று விட்டு ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படித்தான் பைபிளில் வந்து முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட போது என்ன செஞ்சாங்கன்னா, அதை அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க. பட் ஒரிஜினல் அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. எப்போ அது தெரிய ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டது, அப்புறம் வசனங்கள் பிரிக்கப்பட்டதுனால அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான். ஆக்சுவலாக அந்த கமாவுடைய விஷயங்கள் கவனிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரிஜினலாக என்ன பேசினார் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு கமாவை வந்து மாற்றி போட்டதுனால அது இன்றைக்கு வரைக்கும் தவறாக மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சொல்ல. எப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஜீசஸ் செட் unto him, verily I say unto thee, தீனா யூ,
கமா. நான் இன்றைக்கு, அதாவது இன்று உனக்கு சொல்கிறேன், டுடே ஷால் thou with me in paradise இருக்கு. அதாவது இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், அதாவது உனக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா. இதுதான் இப்போ மொழிபெயர்க்கப்பட்ட வசனம். அதில் அந்த கமா வந்து பாருங்கள், வெரிலி ஐ சே அண்ட் டு தி, அந்த இடத்துல கமா போட்டதுனால டுடே ஷால் thou be with me in paradise போது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் நீ மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. அவர் சொன்ன விதம் பாருங்க, இப்போ கவனிச்சு பாருங்க. வெரிலி ஐ சே அண்ட் டு தி டுடே, கமா அங்கே தான் வரணும். இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், shall thou be with me in paradise. புரியுதா? வெரிலி ஐ சே அண்ட் டு தி டுடே, இன்னைக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த அஷூரன்ஸ் தான் அங்கே கொடுத்தார். இது என்ன பண்ணுறாங்க, தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்க. இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆக்சுவலாக அப்படி ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கே நான் சொல்கிறேன், நீ என்னோட அந்த பரதேசில் இருப்பாய். ஏன்னா கடைசி நேரத்தில் அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் மிகப்பெரிய பாவிங்கிறத உணர்ந்துட்டு, அது உங்கள் பக்கத்தில் கூட வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சாகருக்கு முன்னாடி அஷூரன்ஸோட சாகு. நீ எப்படி, இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னோட அந்த ராஜ்யத்தில் இருப்பேன். யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சோழலை. இதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். இந்த பேசின ஸ்டைல் இருக்கு இல்லையா, இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலேயே பேசியிருக்கார். பாருங்க, உபாகமம் 15:15 வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். இன்று பாருங்க, இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நாம கூட நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்து கூப்பிட்றாருன்னு வச்சுங்க, ஒருத்தர் வீட்டுக்கு நம்மளை விருந்து கூப்பிட்றாரு. நான் என்ன சொல்கிறேன், பிரதர் இன்னைக்கே சொல்கிறேன், நாளைக்கு நான் உங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கே இருப்பேன்னு அர்த்தமா? அந்த அஷூரன்ஸ். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், உபாகமம் 30:16. பாருங்க, நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். புரியுதா? அப்போ அன்புக்குரிய சகோதரர், இன்று அந்த வார்த்தை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஸ்லாங் தான் அது. அதனால தான் அந்த கள்ளனுக்கு சொல்கிறார், இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ டுடே கமா யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ். நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பாய். உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு ஜெர்மனிலேயே ஏதோ ஒரு நாட்டில் ஒரு குற்றவாளி ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டான். கடைசி நேரத்தில் ஜட்ஜுக்கு தெரியுது வருதா அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி. அப்போது அவர் வந்து உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி அந்த மரண தண்டனை கொடுக்குற இடத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். ஹேங் ஹிம் நாட், லீவ் ஹிம். புரியுதுங்களா? ஹேங் ஹிம் நாட், தூக்கில் போடாதீங்க, கமா லீவ் ஹிம், விட்டுருங்க. இவர் பதட்டத்தில் கமாவை மாற்றி போட்டார். ஹேங் ஹிம் கமா, தூக்கில் போடுங்க, நாட் லீவ் ஹிம், விட்டுறாதீங்க. பாருங்க, ஒரே ஒரு கமாவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே மாறுச்சான். அந்த மாதிரி தாங்க நம்முடைய பாருங்கள் எழுத்துக்கள், அதை வாசிக்கிறது, புத்தக நடைமுறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கமா, ஃபுல் ஸ்டாப்பு, இதெல்லாம் வந்து அர்த்தங்களையே மாற்றிடும். அதனால தான் வந்து நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் சொன்னார் இல்லையா, பவுல் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரிஜினலாக பேசுனது, இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே. மூன்றாவது வார்த்தை யோவான் 19:26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பாருங்க, சாகிற போது வழியில் துடிச்சிட்டு இருக்கார் சிலுவையில். அப்போ தன்னுடைய தாய் நிற்கிறாங்க. அங்கே வந்து யோவான் தான் அன்பாயிருந்த சீஷன் இப்போ தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே பாருங்க மகன். அடுத்தது அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். புரியுதுங்களா? அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கலாம்,
யோவான் யார் தெரியுங்களா? அன்பாக இருந்த சீசன் படிக்கிறோம் இல்லையா? யோவான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உலகப் பிரகாரமான தாயார் மரியம்மாவுடைய தங்கச்சி, சலோமி அம்மாவுடைய பிள்ளை. புரியுதுங்களா? யோவானும் யாக்கோபும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி பசங்க 2 பேரும் இல்லையா? இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் சாகிற நேரத்தில் தன்னுடைய தாய் வந்து நிற்கும்போது, அந்த நேரத்தில் பாருங்கள், தன்னுடைய தாயை பராமரிக்கணுங்கிற சிந்தை வந்திருக்கு பாருங்கள். இல்லை, நல்லா கவனிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமா, இது வந்து நார்மலாக எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நாமளாக வந்து இப்படி நம்மளை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, வழியில் துடிச்சிட்டுக்கிறோம். நம்முடைய அம்மா வந்து ஐயோ மகனேன்னு கத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? யார் கையிலையாவது காலிலையாவது உளுந்து கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது விட்டுட்டு இப்படி வந்து அழுதுட்டு நிற்கிறிய அப்படின்னு சொல்லி கத்துவோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நமக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மரித்து அவர் உயிர் தெழுந்து போக போகிறார். உலக பிரகாரமான தாயாக இருந்தால் கூட அந்த தாயை வந்து அவர் வந்து பராமரிக்கணும்னு நினைக்கிறார். உடனடியாக பாருங்கள், தன்னுடைய தம்பி யோவான் கிட்ட, பார்த்துக்கப்பா, அந்த வருத்தம் புரியுது இல்லையா? அம்மாவை பார்த்துக்கப்பா, உனக்கு பெரியம்மா, இனிமேல் நான் இருக்க மாட்டேன். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியம்மாவுக்கும் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. யாக்கோபு, யோசேப், சில பெண் பிள்ளைகள் கூட இருந்தாங்க. அவங்க ஒரு முறை ஆண்டவர் வந்து பார்த்தாங்க, நல்லா படிக்கணும் இல்லையா? பட் அவங்கெல்லாம் வந்தாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் சரியான ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுக்குறா பாருங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் அப்படிங்கிற ஒரு அங்கீகரிப்புக்குள்ளே வந்த உடனே தன்னுடைய மகனை மகனாக பார்க்காம தன்னுடைய ஆண்டவராக அந்த அம்மா பார்த்தாங்க. இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியம்மா ஒரு சீசி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? தன்னுடைய தாயார் இப்போ தனக்கு என்ன ஆயிட்டாங்க? ஒரு சீசர் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போது அந்த சீசர் மாதிரி ஆனவங்களை யார் தான் பராமரிக்க முடியும்னா, தன்னுடைய சீசர்கள் தான் பராமரிக்க முடியும். அதனால தான் தன்னுடைய சொந்த பிள்ளைகள்கிட்ட கூட அதை சொல்லாமல் அந்த யோவான்கிட்ட சொல்கிறார். இது என்ன அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், அவர் இந்த பூமியில் வந்தபோது சொன்னார் இல்லையா, நான் பேசுகிற வார்த்தை என்னோடது இல்லை, என் அப்பா எனக்கு என்ன போதிச்சிருக்காரோ அதைத்தான் நான் சொல்கிறேன், என் உபதேசம் என்னுடையதல்லன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அதே மாதிரி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், செயல்படக்கூடிய சிந்தையெல்லாம் தேவனுடைய சார்பாக இருந்து தான் வருமா. அப்போது அவர் வந்து எதை மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா, தேவனுடைய வசனங்கள், அவருடைய திட்டங்கள் தான் வசனங்களாக இருக்குது. அந்த வசனங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய கீழ்ப்படிதல் இருக்கும். அந்தப்படி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமொழிகளில் ஒரு வசனம், அது அவர் சொன்னது வசனம் தான். கவனிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 23, 22 வாசிக்கலாம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்ட பண்ணிராதே. பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, கற்பனைகள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாகும்போது கூட அந்த கற்பனையை விட்டு மீறாம கற்பனையிலேயே வாழ்ந்திருக்கார். என்ன, அந்த கற்பனை பிதாவாகிய தேவனோடு. உன்னை பெற்ற தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. அதனால தான் யோவான்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் கவனிக்கிறீங்களா? யோவானை விட யாக்கோபு மூத்தவர். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிகள், சலோமியம்மாவுக்கு பிறந்தவங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூத்தவர் யாக்கோபு கிட்ட தானே கொடுத்துருக்கணும். இவர் இளையவர் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன விளக்கம்? ஒருவேளை யாக்கோபு அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாங்கிறது ஒரு விளக்கம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விளக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய சித்தம், பின்னாடி நடக்க போகிற நிறைய விஷயங்களை தேவன் அவருக்கு புரிய வச்சதுனால யாக்கோபுக்கிட்ட ஏன் கொடுக்கல தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள்லையே முதல் இரத்த சாட்சியாக சாக போகிறது யார் தெரியுமா? யாக்கோபு தான். இப்போ வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பார்த்தீங்களா? அப்போ யாக்கோபு சாக போகிறார். மிச்சம் இருக்கிறது யார் தான்? சீசனில் இந்த இடத்துல யோவான் மட்டும்தான். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோவான் இடத்துல தன்னுடைய ஒப்படைக்கிறார். இது அல்டிமேட்டாக எந்த ஒரு மனநிலையை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ வந்து
நம்ம வந்து ஒரு கடன் வாங்கிட்டோம், நிறைய வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ கடன்காரெல்லாம் வந்து பயங்கரமாக நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மோசமான வசைமுறை, நமக்கு மென்டல் டார்ச்சர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சகோதரர் நமக்கு ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் பேங்க்லேருந்து வந்து கண்டபடி நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஒரு சகோதரர் நமக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ஒரு 10,000 ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை தீர்க்க முடியாமல் என்னை ரொம்ப திட்டிகிட்டு இருக்கிறாங்க பிரதர், ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இப்போ நம்ம என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா, உடனே நம்ம எதாவது செய்யலாம், இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வேறு. ஆனால் ஒரு நார்மல் மனநிலை என்னென்னா, உடனே என்ன சொல்லுவோம், நானே இங்கே பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் இப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் இப்போ எங்கே நிற்கிறார்? நிராயுத பாணியா சிலுவையில் நின்றுருக்கார். கவனிங்க, அந்த நேரத்தில் கூட தன்னுடைய வலி, புரியுங்களா, தன்னுடைய எல்லா விதமான வேதனை அதையே பார்க்காம தன்னுடைய தாயினுடைய முகத்தை அவர் பார்க்குறார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணீரையும் இல்லையா, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கும்போது, அதனால தான் தன்னுடைய யோவானை கூப்பிட்டு அம்மாவை பார்த்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது எப்படிப்பட்ட மனநிலை? பிலிப்பியருக்கு பவுல் எழுதுவார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பார்த்தீங்களா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கா. அப்போ தேவனுடைய இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுதுங்களா, நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவருடைய கஷ்டத்தை தான் பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துவுடைய சிந்தை. சிலுவையில் நின்று இதை தாங்க சொல்கிறார். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளணும். அதுதான் சிலுவையில் இருந்த சிந்தை. சரியா? ஸோ அடுத்தது 4வது வார்த்தை, யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஸோ இதுவும் ஜென்ரலாக என்ன வேணாலும் பேசலாங்க. ஆண்டவருக்கு தாகம் வந்துருச்சு, ஆத்தும தாகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆத்தும தாகம் வந்துருச்சு அவருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது, இவரே சாக போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இவருக்கு தாகம் எடுத்தால் என்ன, எடுக்காமல் போனால் என்ன? கவனிங்க, சாகிறவருக்கு தண்ணி கொடுத்தா என்ன, குடிக்காமல் போனால் என்ன? ஆனால் சாகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து தாகமாக இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவர் இந்த சிந்தையே நம்மிடம் இருக்க கிடவுது. கவனிங்க, இப்போது ஒரு தண்ணி எடுத்து இப்போ நான் குடிக்கிறேன்னு வச்சுங்களேன், வாய் வழியாக தண்ணி போகுது. அது எங்கே போகுது? இந்த தண்ணி சரீரத்துக்குள்ளே போகுது இல்லையா? அப்போ சரீரத்துக்குள்ளே போய் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை எடுத்துருச்சுன்னா அந்த தாகம் தணிஞ்சிரும். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகருக்கு முன்னாலே இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? இப்போ தலை, சபையாகிய சரீரத்தினுடைய தலை கட்டாக போகுது. இந்த சரீரம் 2000 வருஷமாக இந்த பூமியில் தனியாக நிற்க போகுது. அந்த கவலையில் பேசுகிறாருங்க. தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் இல்லை, அவருடைய சரீரம். ஏன்னா சரியான காலத்திற்குரிய உணவு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கணும். அது அவருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு தன்னுடைய சரீரம் தாகமாக இருக்கு என்று அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய ஒரு வசனத்தின் மூலம் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தாகமாக இருக்கிறேன். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன கொடுத்தாங்களா பாருங்கள். சங்கீதம் 69:21 வாசிக்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளே போவாருங்கிற தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாமே. 22ஆம் சங்கீதம் படித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை குறித்து தெளிவாக நமக்கு அங்கே இருக்கும். எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இப்படித்தான் அவர் மரணமாக போகிறாருன்னு அங்கே பைபிளில் நமக்கு போட்டிருக்காங்க பாருங்க. அப்போது எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்காருங்க. ரோமர்களுடைய
டார்ச்சர் மெத்தட் என்ன தெரியுமா? சாப்பாடு வேணும்னு கேட்டால் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்களாம், அது கூட கசப்பு கலந்து கொடுப்பாங்களாம். சாப்பிட முடியாது, பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. ரோமர்களுடைய இன்னைக்கு கூட சில அக்யூஸ்டு குற்றவாளிகளை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கும்போது அவங்களுக்கு பரோட்டாலாம் வாங்கி கொடுப்பாங்க. போலீஸ்காரர்களெலாம் அவங்களுக்கு செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும்போது ஜட்ஜு கேட்பார், உனக்கு எதாவது சாப்பாடு கொடுத்தாங்களான்னு கேட்பார். இல்லைங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அந்த ஜட்ஜ் என்ன செய்வார், அவர் வந்து திட்டுவார் இல்லைங்களா? இப்போ சாதாரண இதுக்கே அந்த மாதிரி செய்யும்போது ரோமருடைய டார்ச்சர் மெத்தட் அதுதான். சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனால் அது வந்து கசப்பு கலந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என் தாகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை நின்று தாகமாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன ஊற்றிட்டாங்க தெரியல? காடின்னு தமிழ் இருக்கும், ஒயின் வினிகர்னு சில ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கும். அது வந்து என்ன தெரியுங்களா, அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப மட்டமான ஒரு மதுபானம். புரியுதுங்களா? மட்டமான ஒரு மதுபானம் அதை கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த அக்யூஸ்டுகள்லாம் அவங்க கை காலெல்லாம் உடச்சிடுவாங்க, ஜாயின்ஸ் எல்லாம் உடச்சிடுவாங்க. அப்போ அந்த வலியில் அவங்க துடிப்பாங்க. அதனால் அந்த வலி கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கா என்ன செய்வாங்களா, அந்த மதுபானத்தை கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது என்னத்தை கொடுத்துட்டாங்களா? அந்த மதுபானத்தை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சாப்பிட்ருப்பாராம். சாப்பிட்ருந்தா கொஞ்சம் வலி தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பலி ஒரு பரிபூர்ணமான பலியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது நல்லாவே நம்ம சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த தாகத்தை குறித்து இதில் என்ன நடந்துருச்சு தெரியுமா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய சரீரம் இந்த பூமியில் தாகமாக இருக்கும்போது போப்பு மார்க்கம் பாருங்கள், அன்னைக்கு ரோம பேரரசில் ரோமன் சோல்ஜர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காடியை கொண்டு போய் அந்த மதுபானத்தை கொடுத்த மாதிரி போப்பு மார்க்கம் அவருடைய சரீரமாக சபையாக அழைக்கப்பட்ட நிறைய ஜனங்களுக்கு என்ன ஊற்றி கொடுத்துட்டாங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? மதுவை ஊற்றி கொடுத்தாங்க. தவறான போதகம் அப்படிங்கிற மதுவை ஊற்றி குடிச்சதுனால தான் அவங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கட்டாயமாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த தாகத்தை குறித்து தாங்க அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, சாகருக்கு முன்னாலே மல்கூசுடைய காதை பேதுரு வெட்டும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பட்டயத்தை உன் உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. புரியுதுங்களா? எனக்கு கொடுத்த பாத்திரம் இந்த கேரக்டர், அதை நான் ஏற்றுக்காமல் இருப்பேனா? அந்த கேரக்டர் வாங்கி தாங்க இப்போ சிலுவையில் நிற்கிறார். அப்படி நிற்கும்போது அவருடைய சரீரத்தினுடைய தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா அந்த தாகம் தீர்க்கப்பட்டதா? தாகமாயிருக்கிறேன்ட்டு அவர் செத்து போயிட்டார், உயிர் தெழுந்து போயாச்சு. ஆனால் அந்த தாகம் தீர்க்கப்பட்டதானா? அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. 2ஆம் வருகையில் அவர் ராஜாதி ராஜாவாக வரும்போது கவனிக்கலாம் பாருங்க. 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க, 2ஆம் வருகையில் வரும்போது தம்முடைய கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். 2ஆம் வருகையில் வரும்போது இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். ராஜாக்களை வெட்டுவார், அதுக்கடுத்து தலைவர்களை நொறுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் பாருங்க. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையெடுப்பார். தலையெடுப்பான்னு தலையெடுக்கிறது இல்லை, என் பிள்ளை தலையெடுத்துருவான்னு சொல்கிறார் இல்லையா? அவர் ராஜ்யத்தில் எந்திரிச்சு நிற்கிறது, ராஜாவாக அங்கே நிற்கிறது. புரியுதுங்களா? அதைத்தான் சொல்கிறார். அப்படி வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது, தான் மரணிக்கும் போது தாகமாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு செத்து போனார். ஆனால் 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய சரீரத்தினுடைய தாகத்தை தீக்கிறதுக்கு ஒரு நதியே வந்துட்டுருக்கான். அந்த நதி தாங்க இப்போ வார வாரம் வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? இதைத்தான் 46ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அது 1ஆம் வசனத்தில் நீங்கள் வந்து படித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமும் துளையுமானவர், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் வசனம் எல்லாம் இருக்கும். இந்த கடைசி காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம் அதை சொல்லும்போது பாருங்கள், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
தேவனுடைய நகரம்ங்கிற அவருடைய திருச்சபை, அந்த திருச்சபையினுடைய கடைசி காலத்தில் வாழக்கூடிய திருச்சபை மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள ஒரு நதி சந்தோஷிப்பிக்குமா. அது என்ன நதி? 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சரீர அங்கம், இந்த தாகம் இன்னைக்கு தீர்க்கப்படுகிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 36:9 வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஸோ அந்த வெளிச்சம், சத்திய வெளிச்சம் என்கிற பேரின்ப நதி இன்னைக்கு பிரவாகித்து வருதுங்க வார வாரம். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தாகமாயிருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். இதை என் மனசில் வச்சுட்டு தாங்க சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை மனசில் வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், தாகமாயிருக்கிறேன். 2ஆம் வரையில் அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கப்படும். இதை மைண்டில் தான் வச்சுட்டு அவர் பேசுகிறார். அடுத்தது 5வது வார்த்தை பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை என்ன சொல்றாரா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. இதுக்கு என்ன விளக்கம்? என்ன விளக்கம்? இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க. அவர் வந்த வேலை முடிஞ்சுதுங்க, அதனால முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டாருன்றவாங்க ஒரே வார்த்தையில். உண்மைதான். ஆனால் என்ன முடிச்சாருங்கிறது தெரியணும் இல்லையா? அது ஆண்டவருடைய வாயிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கலாம். யோவான் 17:4 வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இப்போ இன்னும் சாகலை, சாகருக்கு முன்னாடி சொல்றார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை நான் செய்து முடித்தேன். இது சாகருக்கு முன்னாடியே. அப்போ என்ன, அவர் சாகருக்கு முன்னாடியே சில விஷயங்களை தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கார். அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீர் உலகத்தில் எனக்கு தெரிந்தெடுத்து தந்த மக்களுக்கு உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பூமியில் நிறைய விஷயத்தை அவர் முடிக்க வேண்டியிருந்தது. அதில் அவர் மெயினாக முடித்த விஷயம் என்னென்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தை என்ன பண்ணுறார்? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தி காமிச்சார். இன்னும் சொல்ல போனால் பிதாவாகிய தேவனையே தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி காமிச்சார். அதெல்லாம் அவர் செய்து முடித்த விஷயம். இதில் இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடித்தார் என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றக்கு தான் வந்தேன். அப்போ நமக்கு நல்லா தெரியும், நியாய பிரமாணத்தில் முக்கியமான ஷரத்து இருக்கு இல்லையா? அதைத்தான் மெயினாக நிறைவேற்றுறாராம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு காலு, சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு கொடுக்கணும், ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய ஜீவன் கொடுத்தனுடைய மகா பெரிய ஆழம் நம்ம கவனிச்சோம்னா, ஆதாம் பூர்ண மனுஷனாக இருந்து பாவத்துக்குள்ளே போனதுனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது. தேவனுக்கு இப்போ என்ன வேணும்னா, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரும் மரணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் கீழ்ப்படியணும்னு தேவன் ஒரு சட்டம் போட்டிருந்தார். இன்னைக்கு யாருமே ஜீவனுக்குள்ளே வர முடியாது. புரியுதுங்களா? அது நியாயப்பிரமாணத்தில் அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதனால் என்ன செய்கிறார் தேவனே, நம்ம மேலே வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு யோசனை தன்னுடைய பிரமாணத்தின் மூலம் சொல்கிறார். ஒருவருடைய மரணத்தினாலே எல்லாரும், ஒருவருடைய பாவத்தினாலே எல்லாரும் மரணத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், அவரை வச்சு எல்லாரையும் ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய நியாயப்பிரமாண சட்டத்தை தேவன் வச்சுருந்தார். அதனால தான் நம்ம படிக்கிறோம். 49ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், ஒருவனாகிலும் தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்றதுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாதுட்டார்.
இப்போ இந்த பூமியில் யாருமே கொடுக்க முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது தேவனுடைய சட்டம், தேவனுடைய திட்டம். அதனால் பாருங்க, மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார். இப்போ நமக்கு தெளிவான வசனங்கள் இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதிலேயே 17 யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே தேவன் உலக ஜனங்கள் மேலே வைத்த அன்பையும், அந்த அன்பை கிறிஸ்து புரிந்து கொண்ட விதம், அப்படி புரிஞ்சதுனால தான் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:7 இது சங்கீதத்தில் இருக்கு. பாருங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு நீ போன்னு சொல்லல, ஆனால் புஸ்தக சூழல் எழுதிட்டாரான். நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் இதை கிறிஸ்து மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே எழுதி வச்சிட்டார். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து பிதாவாகிய தேவனுடைய மைண்டை தனக்குள்ள கொண்டு வந்த போது முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டார். இதோ நான் வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுங்களா? சாகருக்கு. சாதாரண சாவல்ல. நார்மலாக கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களா, அல்லது ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களா, அடிச்சாங்களா என்று சொல்லி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே கை போடுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவரை அடிக்கணும்னா யார்கிட்ட இருந்து பர்மிஷன் வரணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்தது இஸ்ரேல் ஜனங்கள் அல்ல, ரோமர்கள் அல்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எஸ்ஐயா 53:10 வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, க்ரூசிஃபிக்ஷன், நொறுக்க சித்தமாகி தேவன் தாங்க நொறுக்குனாரா. எப்படி புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? எவ்வளவு அன்பு இந்த உலக ஜனங்கள் மேலே தேவன் வச்சிருந்தா தன்னுடைய குமாரனை நொறுக்க சித்தமாயிருப்பார். இந்த சந்தர்ப்பங்களில் தாங்க பிதாவாகிய தேவனுடைய அன்பை நம்ம உணர முடியும். எவ்வளவு ஜனங்கள் மேலே அன்பு வச்சிருந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நொறுக்கருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருப்பார். திங்க் பண்ணி பாருங்க. நல்லா தெரியும் அடிச்சு நொறுக்க போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவருடைய மைண்டில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மீட்பு, தன்னுடைய சரீரமாகிய சபையினுடைய மீட்பு, இது எப்படியாவது நிறைவேறணும், அதுக்கு தன்னை முழுவதும் தயார்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, லூக்கா 12:50, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு என்ன செய்கிறேன், நெருக்கப்படுகிறேன். அது எதை சொல்கிறாருன்னா, தன்னுடைய மரணத்தை, நான் மரணமாகிற வரைக்கும் நான் நிறைய நெருக்குதலுக்குள்ளே வரேன், இன்னொரு ஸ்நானம் நான் முழுக வேண்டியது இருக்குது. இது எப்படி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு புரிய வச்சுருப்பார்? பெரிய தீர்க்க தரிசனம் நம்ம ஏற்கனவே படித்தோம். கிறிஸ்மஸ்னு ஒரு சப்ஜெக்டில் ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு 70 வார தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அந்த 70 வாரம் முடியும் போது, அந்த 70வது வாரம் பாதி சென்ற பின் அவர் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பாருங்கள், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த செய்களை நான் செய்து முடித்தேன். அந்த முடிந்ததுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய கிரீக் வேர்டு என்னென்னா டெலோ. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அக்கம்ப்ளிஷ்ட், அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் என்று அர்த்தம். சரிங்களா? அதனால தான் முடிந்ததுங்கிற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மேற்கண்ட வசனங்களில்
அந்த பிதாவை இவர்களுக்கு மன்னியுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது இல்லை. பட் இருந்தால் கூட அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிதானமாக நின்று ஒவ்வொரு வார்த்தையாக பேசுகிறார். மைண்டில் ஒவ்வொன்றா உள்வாங்கி என்னென்னவெல்லாம் நான் செய்து முடிக்கணும் பாரு, முடிஞ்சது. அதோ உன் தாய், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இன்னைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய ராஜ்யத்தில் நீ என்னோட இருப்ப. இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிகிட்டே இருந்தவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாராம். பாருங்கள், மத்தேயு 27:46 பாருங்கள். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வசனம் அப்படித்தார், பயங்கரமான சத்தம் போடுறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவரை தாக்கியிருக்கு. அந்த அதிர்ச்சி அவருனால தாங்கவே முடியாமல் தேவனை நோக்கி பயங்கரமாக கத்திட்டாராம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, என்ன ஆச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு நேரம் நிதானமாக தானே பேசிகிட்டு இருந்தார், இவ்வளவு நேரம் நல்ல ஒரு தெளிவாக தானே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு? பயம் வந்துருச்சா? தன்னுடைய மரணத்தை குறித்து பயம் வந்துருச்சா என்பதை குறித்து நம்ம சிந்திச்சோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிங்க, தான் எப்படி மரிக்க போகிறோம் என்பது அவருக்கு தெளிவாக தெரியுங்க. அவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு, பாருங்க கிளியரா சொல்றார் பாருங்க, முதலே சொல்லிட்டார், எருசலேமிலே மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு, அடுத்தது கொலையுண்டு. பாருங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று தன் சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நான் பேதுரு கூட பார்த்தோம் இல்லையா, பேதுரு கூட கூப்பிட்டு தனியாக என்ன பண்ணுறார், கண்டிக்கிறார், இப்படியெல்லாம் பேசாதீங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே சொன்னார் இல்லையா. அப்போ தெளிவாக இருக்கார் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தில். அப்படி இருக்கிற போது ஏன் இவ்வளோ பெரிய பதட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது கவனிக்கலாம். அதிலேயே மார்க் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியிடத்திலும் வேத பாதகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடம் ரோமர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். பாருங்க, அடிச்சு நொறுக்குனாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, சாட்டவாரில் அடித்தாங்க இல்லையா. பாருங்க, அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் எழுந்திருப்பார். அப்போது துப்புறது முதல் கொண்டு வாரில் அடிக்கிறது முதல் கொண்டு இப்படித்தான் சாக போகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியுங்க. அப்புறம் ஏன் இந்த பதட்டம்? அவர் எவ்வளவு நிதானம் உள்ளவராக இருந்தார் என்பதை தீர்க்க தரிசனம் எப்படி எழுது பாருங்க. ஏசாயா 50:6 பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். புரியுதுங்களா? எப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னா, முதுகளையும் அடின்னு அடிச்சிருக்காங்க, சாட்டவாரில் அடித்து கிழிச்சிருக்காங்களா. அதனால தான் என் எலும்புகளை எல்லாம் எண்ணெல்லாம் வசனம் இருக்குது, அந்த சதையெல்லாம் வெளியே வந்திருக்கு, எலும்புகளெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இரத்த நாளங்களெல்லாம் பிச்சு எறிஞ்சிருக்காங்க. அடுத்தது தாடை பாருங்க, தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடை ஒப்பு கொடுத்தேன். இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாடி இருந்ததுன்னு படம் போட்டாங்க. அந்த தாடியை பிச்சு எறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கலையா? காரி துப்பும் போது, இப்போ நம்மளை யாராவது துப்புனான்னு வச்சுங்க, டக்குன்னு கை வச்சு மறைச்சிருவோம், மறைப்போமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்க துப்பும் போது அப்படியே முகத்தை காட்டுறான். திங்க் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு நிதானமாக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு தாழ்மையா, அந்த ஜனங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார். துப்புற ஜனங்களுக்கு முகத்தை காட்டுறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நிதானமாக இருந்திருப்பார். கொஞ்சம் கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்தது பாருங்க, ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே,
என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கவனிங்க, அடுத்த வசனம் பாருங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். வசனம் கிளியரா இருக்கு. ஆனா சிலுவையில் என்ன பண்ணியிருக்கார்? பயங்கரமா கூக்குரலிட்டு இருக்கார். என்ன காரணம் கண்டுபிடிக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு காரணம், நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரணம். வசனம் கிளியரா இருக்குதுங்க. அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை கேட்கவும் மாட்டார். அப்புறம் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. இவ்வளவு தூரம் கிளியராக இருக்கும்போது ஏன் திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பதட்டம் வந்தது? என்னாச்சு அவருக்கு? கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதானமாக சிலுவையில் நின்று இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினவர். இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய செவியில் ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு செவியை திறக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் எதிர்க்கவும் இல்லை, அதே சமயத்தில் பின்வாங்கவும் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, கடைசி நேரத்தில் எப்பா என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு பின்வாங்கிட்டாரானா இல்லை. வசனம் தெளிவாக இருக்கு. நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவார்னு 22ஆம் சங்கீதத்தில் ஏற்கனவே இருக்கு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தையை தாங்க இப்ப திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறார். ஆனா பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளும் கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். இந்த வார்த்தை அங்கே பேசல, எந்த வார்த்தையோட நிறுத்திட்டார்? என் தேவனே, எப்பா என்ன கைவிட்டீங்க. இது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் இது தேவன் உரத்த சத்தமாய் பயங்கரமான சத்தத்தில் கத்தியிருக்காருங்க. என்னமோ அவருக்கு திடீர்னு ஆயிப்போச்சு. ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி அவருக்குள்ள வந்திருக்கு. அந்த அதிர்ச்சி தான் அடுத்த வசனம். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் தூரமாக இருக்கிறீர். என்ன நடந்துன்னு பார்க்கலாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் கடைசி நிமிஷத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுங்கிறத 22ஆம் சங்கீதம் பாருங்க, 12ஆம் வசனம். அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. அந்த அளவுக்கு ஜனங்கள் அவரை வளைச்சுக்கிட்டாங்க. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறாங்களாம். அடிக்கல, வாயை திறக்கிறாங்களாம். அப்படின்னா ரொம்ப மோசமான வார்த்தைகளில் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப திட்டிகிட்டே வந்திருக்கான். பாருங்க, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆயிற்று, என் குடல்களெல்லாம் உருகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சிங்கம் மாற வாயை திறந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கிறான். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. அதனால தாங்க தண்ணி கேட்குறாரு இல்லையா? அப்போ அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த வாய் கொஞ்சம் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். கடைசியாக எப்படி சொல்கிறார் பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. பாருங்க, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். யோசனை பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு 15 வெறி நாய்க்கு நடுவில் மாட்டினா எப்படி இருக்கும்? கட்டிச்சு கொதறி நம்முடைய பெரட்டி எடுத்துரும். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கீழே போட்டு நம்ம சிலுவையை தூக்குறது மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே போட்டு பெரட்டி எடுத்துருக்குறாங்க. எலும்புகள் எல்லாம் பிச்சிருக்கிறாங்க. திங்க் பண்ணி பாருங்க, அவருடைய அந்த தோள்கள் எல்லாம் பிச்சிருக்கிறாங்க.
கை கால்களை எல்லாம் உருவ குத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேதனை இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். நம்மெல்லாம் இப்படியெல்லாம் இதை பார்க்கும்போது, இது கேட்கும்போதே நம்மளால் சிலர்லாம் தாங்க முடியறதில்ல. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு செகண்ட் கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்லலைங்க. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்திரீகள் அழுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க சொன்னார் இல்லையா? எவ்வளோ தெளிவான ஒரு பேச்சு, அவ்வளோ வலியில், அவ்வளோ கஷ்டத்தில் தெளிவான ஒரு பேச்சு. ஆனால் திடீர்னு சிலுவையில் நின்று கூட தெளிவாக தான் பேசினாருங்க. ஆனால் திடீர்னு என்னாச்சு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீருங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயங்கரமாக சத்தம் போட்டார். என்ன நடந்தது தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பிடிபட்டதிலிருந்து சிலுவையில், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் பேசுகிற வரைக்கும் அவமானம், உமிழ்நீர், புரியுதுங்களா, பசி, தாகம், ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, அவ்வளோ கஷ்டத்துலேயும் மிக நிதானமாக சிலுவையில் நின்று அந்த வழியில் கூட அவர் மிக தெளிவாக பேசிகிட்டு இருந்தார். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயத்தை தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுருந்தார். அது என்னங்கிறத அவருடைய வாயில் சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. பாருங்க, நான் தனியாக இல்லை, எங்கள் அப்பா என் கூடயே இருக்கார். நான் தனியாக இல்லை, எங்கள் அப்பா என் கூடயே இருக்கார். அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததுங்க. அதனால தான் ஒவ்வொரு முறை பாடுகளை அனுபவிக்கும் போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, அந்த பாடுகளை சந்தோஷத்தோட, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் படித்து பாருங்க, அவர் பாடுகளிலே சந்தோஷம் அடைந்தார்னு இருக்கும். ஏன்னா இவருடைய பலியின் மூலம் உலகமே ஒரு ரட்சிப்புக்குள்ளே வரப்போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்துட்டார். அவமானம், அதுதான் முற்றிலும் கீழ்ப்படைகிறது. அதை செய்யும்போது சந்தோஷத்தோடு தான் அங்கே இருந்தார். ஏன்னா தன்னுடைய பிதா தன்னோடே இருக்கிறாருங்கிறத அவர் உணர்ந்துட்டார். எப்படி தெரியுங்களா? ரைட் ஃப்ரம் த பிகினிங். அவர் பிறந்து வளர்ந்து அவருடைய 30வது வயசில் ஞானஸ்தான் எடுக்கிறார். தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, தேவன் டைரக்டாக ஒரு அப்ரிசியேஷன் சவுண்டு மேலிருந்து வருது பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பாவே டைரக்டாக ஒரு விட்னஸ் கொடுக்குறார். புரியுதுங்களா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழில் ரொம்ப சிம்பிளர். இவர் என்னுடைய நேசகுமார், யூ ஆர் மை பிலவ்ட் சன், நீ தான் என் பையன். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு இந்த குப்பை தொட்டி மாறுக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கணும், அவங்க மேலே வைத்த நான் அன்பு வச்சுட்டேங்கிற ஒரே காரணத்தினால, என்னுடைய பிள்ளைகள்ங்கிறதுனால நீயும் அந்த பிள்ளைகள் மேலே அன்பு வச்சு அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அதை உள்ள வரும்போதே தேவன் சொல்கிறாரா, நீ தாப்பா என் பையன், யூ ஆர் மை பிலவ்ட் சன். ரொம்பவும் மேலே எனக்கு பிரியம். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கெல்லாம் அப்படித்தாங்க. திடீர்னு தேவன் மேலே இருந்து அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ ஊழியமெல்லாம் முடியுது, மரணத்துக்குள்ளே போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய பிதாவை நோக்கி பேசுகிறார் பாருங்க. யோவான் 12:27 வாசிக்கலாம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். நான் ரட்சியம் சொல்லுவேனா, ஆனால் இதற்காகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னாரா. புரியுதுங்களா? அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படுது? இவர் செத்தாதான். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் சாக போகிறேங்கிறதுக்கு பதிலாக பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னாராம். அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம்
வானத்திலிருந்து உண்டாச்சு. கவனிக்கலாம். தேவன் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அப்படியே தலைமையில கை வச்சு ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். நீ போப்பா, உன்னை நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன், மரணத்துக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டு இடி முழக்கம்னு சொன்னாங்களாம். ஒரு சிலர் ஏதோ தேவதூதன் பேசுகிறான்னு சொன்னாங்களாம். ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் தான் உண்டாச்சு அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ அவங்களும் கேட்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முக்கியமான சந்தர்ப்பத்திலையும் தேவன் தன்னோடு இருக்கிறத சத்தத்தின் மூலம் அவர் வெளிப்படுத்திட்டே இருந்தார். தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லிகிட்டே இருக்கார், நான் பக்கத்தில் இருக்கேன், நீ என்னுடைய மகன், நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? இப்படியே சொல்லிட்டு இருந்ததுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கும்போது கூட அவர் தன்னுடைய பிதா தன்னோடு இருக்கிறத அவர் உணர்ந்துட்டு இருந்தார். இப்போ கடைசியாக கவனிச்சு பாருங்க, அவருடைய நிலைமை எப்படி மாறுதுன்னு சொல்லும்போது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இவர் மேல் பிரியமாயிருந்தா விடுவிக்கிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு களங்கம் இல்லாத ஒரு பரிபூர்ண உறவு இருக்கு பாருங்க, அதை கொச்சைப்படுத்தி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. மேலே நிற்கிறார், நீதான் கடவுள் கடவுள்னு போயிட்டு இருந்தியே, அந்த கடவுள் மேலே பிரியம் இருக்கிறார் இறக்க சொல்லு என்று சொல்லி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. ஒரு புழு மாதிரி நின்றுருக்காராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அவமானத்தின் மத்தியிலும் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, இந்த பெத்தானியாவிலிருந்து எரிகோவுக்கு போகிற மெயின் ரோடு எல்லா ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனோடு ஒப்பிட்டு அவருடைய உறவை ஒப்பிட்டு ரொம்ப நிந்திக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையில் நின்று அப்படியே தன்னுடைய பிதாவை பார்த்தாராம். அப்படியே பார்க்குறார். ஏதாவது ஒரு சத்தம் வருமா? திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஜனங்களெல்லாம் இப்படி நிந்திக்கிறாங்களே, என்னை தனிப்பட்ட முறையில் துப்புனது கொட்டினது எல்லாம் ஓகே, ஆனால் அதே சமயத்தில் பிதாவாகிய தேவனே உம்முடைய நேசகுமார் நான், என்னை நிந்திக்கிறாங்களே, இந்த நேரத்தில் உம்முடைய நேசகுமாரன் என்று ஏதாவது ஒரு சத்தம் வருமான்னு அப்படியே பார்த்தாராம். கவனிக்கிறீங்களா? அப்படியே பார்த்துட்டு நிற்கிறார். எந்த சத்தமும் வரல, ஒரு சத்தமும் வரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கார், ஒரு சத்தமும் வரல. அந்த செகண்ட்ல தாங்க உணர்ந்துட்டார். என்ன நடந்தது தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் தன்னை கைவிட்டுட்டார் என்பதை ஒரு செகண்ட்ல உணர்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப தாங்க அவருடைய இருதயம் வெடிச்சுதான். புரியுதா? அது வரைக்கும் அவருடைய இருதயத்துக்குள்ள கொஞ்சம் ரத்தம் இருந்திருக்குங்க, எல்லா ரத்தமும் போயிடுச்சு. இப்ப தேவன் பாருங்க எந்த அளவுக்கு அவரை கொண்டு வர்றாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரனுக்கே தான் கைவிட போறதை சொல்லவே இல்லைங்க. தேவன் எவ்வளவு பெரிய ஒரு நீதி உள்ள கடவுள் பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனுக்கே தான் கைவிட போறதை சொல்லவே இல்லை. யோசனை பண்ணி பாருங்க, நான் கைவிடுற மாதிரி கைவிடுறேன், நீ கத்துற மாதிரி கத்துன்னு சொல்லியிருப்பாரா? திங்க் பண்ணி பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு. அப்போ இது எப்படி தேவன் கொண்டு வர்றாருன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் பிளட்டு போயிடுச்சு. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார். என்ன காரணம்னா, இருதயத்தில் கொஞ்சம் பிளட் இருக்கு. இந்த பிளட் வெளியே போகணும், வெளியே போனால் தான் ஆண்டவர் செத்து போவார். அப்படி வெளியே போகணும்னா இருதயம் வெடிக்கணும். இருதயம் வெடிக்கணும்னா இருதயம் வெடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் அவருக்கு கிடைக்கணும். நல்லா புரிஞ்சுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே நின்று பார்க்குறாங்க. தேவன் சத்தமே காட்டலையா. அந்த ஒரு செகண்டில் தான் உணர்ந்தார், தன்னுடைய பிதா தன்னை கைவிட்டார். அதை அவர்னால தாங்க முடியாம, என் தேவனே அப்பா ஏன் என்னை கைவிட்டீர்னு பலத்த சத்தம் போடுறார்.
புரியுதுங்களா? இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களுடைய கவனிங்க. முதல் ஆதாம், முதல் மகன், ஒரு பூரண மனுஷன் மாதிரி படைச்சு ஏதேன் தோட்டத்தில் விட்டு எவ்வளோ நல்லா இருந்தார் ஆதாம். கீழ்ப்படிச்சிருந்த வரைக்கும் தன்னுடைய மனைவி ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கீழ்ப்படிதல் இருந்ததா? என்னைக்கு கீழ்ப்படியாமல் போனாரோ அன்னைக்கு ஆதாமை தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருக்கிற கான்டாக்ட் கட்டாச்சு இல்லையா? அதே ஒரு சூழ்நிலை இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துதான். ஏன்? அவர் ஆதாமுக்கு ஈக்குவலான ஒரு பலி செலுத்தணும் இந்த பூமியில். ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கம்ஃபர்டபுளா தன்னுடைய பிதாவை தேவனோட பேசிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேசிட்டு, எல்லாரையும் பார்த்து பழகின மாதிரி அந்த அந்த ஜீவராசிகளோட பழகி ரொம்ப கம்ஃபர்டபுளா எவ்வளோ சந்தோஷமா தெரிஞ்சிருப்பார். இன்னைக்கு அது எதுவுமே இல்லாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும்போது, நிராயுத பாணியா வெளியில் போகும்போது எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பார். யோசனை பண்ணிப்பார். முதல்ல அவருக்கு எங்கே வந்துருமா? வலி, தலையில் வலி எடுத்திருக்கோம். ஐயோ அப்பாவுடைய அந்த ஒரு சொல் பேச்சு கேட்காம போயிட்டோமே, அந்த வலியை உணர்றதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்துடைய தலையில் என்ன பண்ணாங்க? முள் முடி வச்சாங்க, அடிச்சுட்டாங்க உள்ள. எப்படி இருந்திருக்கும் அந்த வலி? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கணும், திங்க் பண்ணி பார்க்கணும், தியானம் பண்ணணும். அன்புக்குரிய சூழலை சும்மா நமக்காக மரித்தார்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எந்த அளவுக்கு கிறிஸ்து துடிச்சிருப்பாருங்கிற விஷயம் தெரியணும். அடுத்தது கையில் அடித்தாங்க. ஆதாம் 3 தப்பு பண்ணாருங்க. சாத்தான் சொல்கிறத தலையில் வாங்கினார். அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அட்டி பாருங்க. இங்கே அந்த பழத்தை வாங்கி கையில் சாப்பிட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து கையில் அடி. தேவனை விட்டு வெகு தூரம் நடந்துட்டார். அதுக்கு ஆண்டவருக்கு கால் அடி, ஆணி குத்துனாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிக்கலாம். இந்த ஒரு நிலைமைக்குள்ள தாங்க ஆதாம் போனார் இல்லையா? அந்த நிலைமைக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தே ஆகணும். ஆனால் தேவன் பாருங்க, தன்னுடைய குமாரனுக்கே தான் கைவிட போகிறத சொல்லவே இல்லை பாருங்க. இதை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் தன் சிலுவையில் நின்றுட்டு தேவனை பார்க்குறார். அப்பா சத்தம் இல்லாமல் இருந்துட்டார். நான் தனியா இல்லைன்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு தேவன் வந்து கைவிட்ட உடனே அவர்னால் தாங்க முடியாமல் தான் பயங்கரமாக கத்தினார். இதில் என்ன ஒரு சத்தியம் தெரியுங்களா? சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கார். கவனிச்சு பாருங்க. நம்மெல்லாம் சரீரமாக இருக்கோம். பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாருங்க. நம்மளே வாசிக்கலாம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினார், கைவிட்டார். ஆனால் நம்மளை அப்படி இல்லைங்க. நம்மளாம் தாங்கவே மாட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு, பலங்கொண்டு திடமானதாகிரு. ஆனால் இந்த உணர்வுக்குள்ளே நம்ம வரணும். எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வேதனை அடைஞ்சிருப்பார். உலகத்துக்கே அதிபதி, உலகத்துக்கே ஆறுதல் கொடுக்க போறவர், உலகத்துக்கு சமாதானம் கொடுக்க போறவர், நித்திய ஜீவனுக்கு பிதா, அந்த இடத்துல தன்னுடைய பிதாவோட அந்த கான்டாக்ட் இல்லைங்கிற போது எவ்வளவு நொறுங்கிட்டார் பாருங்க. அந்த நொறுக்குதல் பிதாவாகிய தேவன் அனுமதிச்சது. கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா மேலே வைத்திருந்த அன்பை இங்கே தான் உணர முடியும். தாங்கவே முடியாமல் கத்தியிருக்காரு. கடைசியா அந்த 7வது வார்த்தை இருக்குது பாருங்க. 7வது வார்த்தை இல்லை, இந்த ஆர்டரில் கடைசி வார்த்தை. எப்படி பாருங்க, கவனிக்கலாம். தான் கைவிடுவது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்று தெரிந்த உடனே அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் கடைசி வார்த்தை. லூக்கா 23:46 வாசிக்கலாம்.
இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் கூட நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கைவிடுறதா அவருடைய ஒரு சித்தம்ங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்குறார். எப்படின்னா, அப்பா நீங்கள் கைவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே உயிரோடு இருக்கிறது இருக்கல, என்னுடைய ஆவியை உங்கள் கையிலேயே ஒப்படைச்சேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய ஆவியை தேவன் கையில் அங்கே ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படியாக சிலுவையில் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போதும் உணர்வோடு அங்கே பேசிகிட்டு இருந்தவர் கடைசியில் உணர்வுகளின் உச்சக்கட்டத்தில் பிதாவாகிய தேவன் தாம் கைவிட்டதை கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சார். தாங்க முடியாத வலி, இருதயம் வெடித்து அவர் மரணத்துக்குள்ளே போகிறார். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்மளை ஒரு காலும் கைவிடல. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு பலி அவர் செலுத்துறதுக்கு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அப்பாவையே பார்த்துட்டு இருந்திருக்கார். பழைய ஏற்பாட்டு காலம் இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க பலி செலுத்தி பாருங்க, பாவத்துக்கு நிவாரணம் பலி செலுத்திட்டே இருக்காங்க. ஆனால் தேவனுக்கு அந்த பலியில் பிரியமே இல்லை, அப்பாவுக்கு திருப்தியே இல்லை. அதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாருங்க, ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியே கிறிஸ்து தாங்க. எப்படி தெரியுமா? பிதாவாகிய தேவன் மைண்டில் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிச்சாராம். நிறைய பலி செலுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த எந்த பலியிலுமே அவர் விருப்பமே இல்லை, ஒரு மாதிரி ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கார். அப்போ தான் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பாருங்க, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறார்னா, ஓ தேவன் பிரியமாக ஒரு பலி அவர் அங்கீகரிக்கணும்னா இந்த காளை பலி அல்ல, அதற்கு பதிலாக கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பூரண ஜீவனுக்கு இன்னொரு பூரண ஜீவன். அந்த பூரண ஜீவன் நான் தான். ஏன்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வெளியே வந்த பூரண ஜீவனே நான் தான். அப்போ என்னுடைய பலியில் தான் தேவனுடைய திருப்தி இருக்கா, அதை செய்யறதுக்கு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாராம். வந்து முற்றிலும் பலி செலுத்தும் போது அது தேவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. எபேசியர் 5:2 வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, பாருங்க, தேவன் கிறிஸ்து நாமம். இந்த அன்பை எப்படி காட்டுறார் பாருங்க பவுல். கிறிஸ்து நமக்காக, விசேஷமாக சபை மக்கள் நமக்காக, தம்மை அவரை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி, அவரு பிரியப்படுற மாதிரி வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. புரியுதுங்களா? அப்போ நம்ம மேலே, அப்போ தேவனுடைய மேலே வச்ச அன்புனால மட்டுமல்ல, அதே மாதிரி நம்ம மேலேயும் கிறிஸ்து அன்பு வச்சிருக்காரு. அன்பு வைக்கலைன்னா தன்னுடைய உயிரை கொடுக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு பார். அதனால தான் அது அழகாக அந்த வார்த்தையை போட்டிருக்கான். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்காகவும் ஒப்பு கொடுத்தது, அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதே அன்பில் நடந்துங்க. அதைத்தான் லூக்காவில் நமக்கு சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் என் பின்னாடி வாங்க. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு ஓவர் நைட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஓவர் நைட்டில் நமக்கு ஒரு சிலுவை பாடு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நம்மலாம் உயிரோடு இருப்போமா? அந்த பாட ஆரம்பிக்கும் போதே செத்துருவோம் இல்லையா? கிறிஸ்துவுடைய பாடுகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். எங்கிருந்து அவருடைய பாடுகள் ஸ்டார்ட் ஆகுது? எங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அந்த பந்தியிலிருந்தே. பந்தியிலே அவருக்கு யாரும்
பிரியமாக நடக்கலை. யூதாஸ் காட்டி கொடுக்குறார். இவர் ஒரு கைதி மாற சங்கிலியில் கட்டிட்டு போகிறாங்க இல்லையா. பேதுரு மறுதலிக்கிறார். ஒரு சீசன் காட்டி கொடுக்குறார், ஒரு சீசன் மறுதலிக்கிறார். நைட்டு முழுவதும் அண்ணா காய்பா அரண்மனைகளுக்கு இழுத்தடிக்கிறாங்க. பசி, தூக்கம் இல்லை இல்லையா. அதிகாலையில் பிலாத்துடைய அரண்மனை சாட்டவாரில் அடிக்கிறாங்க. சாப்பாடு கேட்டால் கசப்பு கொடுக்குறாங்க, தண்ணி கேட்டால் மதுபானம் கொடுக்குறாங்க. யாருமே சாதகமாக இல்லை. எல்லா ஜனங்களும் வெளியே நின்று சிலுவையில் அறையும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார். இத்தனை பாடுகளை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நைட்டில் நம்மளால் அனுபவிக்கவே முடியாதுங்க. ஆனால் தன் சிலுவையை எடுக்கிறவங்க தான் அவரோடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகை செய்யலாம். இது ஒரு நைட்டில் நம்மளால் அனுபவிக்க முடியாதுங்கிறனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த பாடுகளை, அவர் ஒரே நைட்டில் அனுபவித்த பாடுகளை நம்முடைய வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். 40 சவுக்கடி ஒரே நாளில் வாங்கிறதுக்கும் ஒவ்வொரு நாள் 40 நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சவுக்கடி வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு சவுக்கடி வாங்கினா என்ன பண்ணலாம்? தாங்கிக்கலாம். 40 சவுக்கடி ஒரே நாளில் தாங்க முடியாது. அதனால தான் பவுல் நமக்கு சொல்கிறார் பாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன். புரியுதா? நான் அனுதினமும் சாகிறேன். அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே பாடுகளை நாம் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கும் போது தான் அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்யலாம். பட் அது எப்படின்னா ஒரே நாளில் நம்மளால் அனுபவிக்க முடியாதுங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன சொன்னார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள். இது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய பாடுகளை எல்லாம் முடிக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் மரித்த ஒரு திருப்தியோட, தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்ச ஒரு திருப்தியோட தன்னுடைய வாழ்க்கையை, மாம்சப்பிரகாரமான வாழ்க்கையை அவர் முடித்தார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும்போது ரோமர் 8:32 வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தம்முடைய சொந்த குமாரனையை கொடுத்துருக்காருங்க. மற்றதெல்லாம் நமக்கு கொடுக்காம விட்டுருவாரா? அடுத்தது 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதிலே 10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நமக்கு தான் கொஞ்ச நாள் தேவனே தெரியலையே. ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் ஆதாரமாக தம்முடைய குமாரனைய பலியாக அனுப்பினதுனால தேவ அன்பு என்ன இருக்குதா இந்த பூமியில் உண்டாயிருக்கு. அப்படிப்பட்ட அன்பே உருவான பிதாவாகிய தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் அவருடைய ஒரே பேரான குமாரனை அன்பே உருவாக இந்த பூமியில் அனுப்பிச்சிருக்கார். அவர் இந்த பூமியில் அன்பே உருவாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய முழுமையான அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காமிச்சிட்டார். நாம் பிதாவாகிய தேவன் மேலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலேயும் எப்படி அந்த அன்பை காண்பிக்க போகிறோம்? தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களில் நம்ம சிந்திக்கலாம். இப்படியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசியில் அவர் பேசுகிற வார்த்தைகளுடைய உண்மை பொருளை இப்போ தெரிந்து கொண்டோம். அவருடைய மனநிலையில் இருந்துட்டு இந்த சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது அதை நாம் உணர்வுள்ளவர்களாக மாற்றும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.